Hello students, நம்ம last class வந்து 24 questions PYக்கு வந்து motion straight lineல வந்து ஏற்கனவே நம்ம வந்து பார்த்துட்டோம். இன்னும் ஒரு 10 questions இருக்கு. அதோட NEET 2000 வரைக்கும் கேட்ட எல்லா questions patternமே நம்ம பார்த்துருவோம். இந்த pattern எல்லாமே தெளிவா இருந்தா நமக்கு NEETல வர எல்லா questionமே ஈஸியா வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இந்த pattern உள்ள எல்லா லாஜிக்கும் தெளிவா பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ள போக போகிறோம், which is 25th one. A man throws a ball with the same speed vertically upwards. Okay, one after the other at an interval of 2 seconds. See, இது வந்து கொஞ்சம் லாஜிக் பேஸ்டு கொஷின். இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் இருக்கான், அவன் வந்து கீழேருந்து பாலை வந்து மேலே தூக்கி போட்டுகிட்டே இருக்கான். ஓகே, ஜக்லர் வந்து அந்த பாலை தூக்கி போட்டு ஜக்கிள் பண்ணுறவங்க மேலே தூக்கி போடும்போது எப்படி தூக்கி போடுறான் அப்படின்னா, வித் அன் இன்டர்வல் ஆஃப் 2 seconds. ஒரு பாலை தூக்கி போட்டுட்டோம், இன்னொரு பால் தூக்கி போடுறதுக்கு நடுவில் உள்ள இன்டர்வல் வந்து 2 seconds வந்து இருக்குது. ஓகே, வாட் ஷுட் பி த ஸ்பீட் ஆஃப் த்ரோ ஸோ தட் மோர் தென் 2 balls. அப்போ எவ்வளோ ஒரு இன்டர்வல் வந்து 2 secondsக்கு நம்ம சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம மேலே தூக்கி போடும்போது எவ்வளோ ஸ்பீடாக தூக்கி போட்டிருந்தா, ஃபஸ்ட்டு பாலை எவ்வளோ ஸ்பீடாக தூக்கி போட்டிருந்தா நம்மளுக்கு வந்து மோர் தென் 2 balls வந்து இருக்கணும் ஸ்கையில். அதான் அடுத்ததில் கொடுத்துருக்காங்க. மோர் தென் 2 ballsனால் 3 balls. ஓகே, ஈக்குவல் டு ஆர் மோர் தென் 2 balls அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா 2 or 3 அந்த மாதிரி. இங்கே வந்து மோர் தென் 2 balls கொடுத்துருக்காங்க, which means 3 balls தான் இங்கே வந்து கணக்கு. ஓகே, ஸோ மோர் தென் 2 balls ஆர் இன் த ஸ்கை அட் எனி டைம். ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து எத்தனை பால்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னா 3 balls வந்து ஸ்கையில் இருந்துருந்துச்சுன்னா எவ்வளோ ஸ்பீடாக அவன் இனிஷியலாக ஃபஸ்ட்டு பாலை தூக்கி போட்டுருந்துருக்கணும் அப்படிங்கிறத இங்கே நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் பாலை வந்து அதோட கம்மியான ஸ்பீடில் தூக்கி போட்டதுன்னா இன்னொரு கையில் வந்து நம்ம வந்து பிடிச்சிருந்துருப்போம். ஓகே, இந்த கொடுத்துருக்க கொஸ்டின் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 seconds இன்டர்வலில் வந்து அவன் வந்து அந்த பால் வந்து தூக்கி போடுறான். அப்போ when time t is equal to 0 அவன் ஃபர்ஸ்ட் பால் வந்து மேலே தூக்கி போட்டிருப்பான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 secondsக்கு அப்புறம் அப்போ வந்து அந்த பால் வந்து ஸ்கையில் இருக்குது. அதுக்கப்புறம் 2 secondsக்கு அப்புறம் அடுத்த பால் வந்து கீழேருந்து மேலே தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 2 secondsக்கு அப்புறம் when t is equal to 4 4th செகண்டில் நெக்ஸ்ட் பால் வந்து த்ரோ பண்ணுறான். அப்போ மோர் தென் 2 balls வந்து which means 3 balls வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கையில் இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து 3 balls வந்து ஸ்கையில் இருக்கணும் அப்படின்னா அவன் வந்து 4th செகண்டில் இப்போ லெட்ஸ் ஃபர்ஸ்ட் பாலை தூக்கி போட்டாச்சு மேலே போயிடுச்சு, செகண்ட் பாலை தூக்கி போட்டாச்சு மேலே போயிடுச்சு, தேர்ட் பாலை தூக்கி போடும்போது 4th செகண்டில் நம்மளுக்கு வந்து இன்னொரு பால் வந்து என்னென்னா 2 balls கையில் இருக்குது. அப்போ 4th செகண்டில் தேர்ட் பால் வந்து லான்ச் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் பாலோட டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து 4 secondsக்கு மேலே இருக்கணும். கரெக்டாக 4 secondsல இன்னொரு பால் கையில் வந்துச்சு, இந்த பால் லான்ச் ஆகுதுன்னா அந்த சிச்சுவேஷனில் ஒரே ஒரு பால் மட்டும்தான் ஸ்கையில் இருக்கும். அப்போ மோர் தென் 2 ballsங்கிற கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் பால் தூக்கி போட்டதோட டைம் ஆஃப் ஃப்ளைட் வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 4 seconds. 4 seconds ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆயிருந்துரும், இந்த கையில் வாங்கினதும் இந்த கையில் தூக்கி போட்டதும் நம்மளுக்கு வந்து கரெக்டாக ஈக்குவலாக ரெண்டு கையில் நின்றுருக்கும். அப்போ ஒரே ஒரு பால் மட்டும்தான் ஸ்கையில் இருந்திருக்கணும். இந்த லாஜிக் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கணும். அதான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க மோர் தென் 2 balls அட் எனி டைம். ஏதாச்சும் ஒரு டைமில் வந்து நம்மளுக்கு வந்து மோர் தென் 2 balls வந்து மோர் தென் 2 balls which means 3 balls வந்து ஸ்கையில் இருக்கணும். அப்போ 4 secondsக்கு மேலே வந்து நம்ம தூக்கி போட்டிருந்தோம்னா ஃபர்ஸ்ட் பால் வந்து ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே 3 balls ஃபர்ஸ்ட் பால் மேலே இருக்க செகண்ட் பால் தேர்ட் பால் வந்து கையிலேருந்து லான்ச் ஆயிடுச்சு. அப்போ 3 balls வந்து நம்மளுக்கு வந்து ஸ்கையில் வந்து இருக்குது. அப்போ நம்மளுக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் ஃபார் அன் இண்டிவிஜுவல் பால் ஒரு பாலுக்கு வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 4 seconds. 4 secondsக்கு மேலே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம அந்த டைம் ஆஃப் ஃப்ளைட் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கீழேருந்து தூக்கி போட போகிற வெலாசிட்டி வந்து u, மேலே வந்து எவ்வளோ ஸ்பீடாக தூக்கி போட போகிறோன்னா யூங்கிற வெலாசிட்டி, அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அவங்களே கொஸ்டினில் வந்து நம்ம ஆப்ஷன்ஸை நம்ம பார்த்தோம் அப்படின்னா மோர் தென், அட்லீஸ்ட், லெஸ் தென் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஈக்குவல் டூலாம் கிடையாது. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஓகே, இல்லை அது கீழே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து மோர் தென் 2 balls வந்து எந்த சிச்சுவேஷன்லையும் இருக்காது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி நம்ம ஒரு ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணணும். ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன தேவைன்னா, ஒரு பாலை மேலே தூக்கி போடும்போது இனிஷியல் வெலாசிட்டி u, மேலே போகிற வெலாசிட்டி வந்து u. அப்போ வந்து வேறு எந்த எனர்ஜி லாஸுமே இல்லை. இதே கான்செப்ட் வந்து பின்னாடி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். வேறு எந்த எனர்ஜி லாஸுமே இல்லை. அப்படியே மேலே போய்ட்டு அப்படியே கீழே வரப்போகுது. அப்போ கீழே வரும்போதோட எனர்ஜி வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா -u இருந்துக்கணும். மேலே போனது யூனா ரிட்டர்ன் வர போகிறது வந்து -u. எதனால் வந்து நம்ம டேரக்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும், எனர்ஜி லாஸ் எதுவுமே இல்லாதனால வெலாசிட்டியில் எந்த சேஞ்சஸுமே இருக்கக்கூடாது. ஒர்க் எனர்ஜி அண்ட் பவரில் திருப்பி யூஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான். யூ வில் கெட் யூஸ் டு இட். அப்போ வந்து நம்மளுக்கு இனிஷியல் வெலாசிட்டியும் தெரிஞ்சிருச்சு, ஃபைனல் வெலாசிட்டியும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இனிஷியல் வெலாசிட்டி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அது மேலே அப்பர் டேரக்ஷனில் இருக்கும். ஃபைனல் வெலாசிட்டி -u, நெகட்டிவ் டேரக்ஷனில் இருக்கும். ஓகே, இங்கே வந்து டைம் கொடுத்துருக்காங்க, இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி தெரியும். அப்போ நம்ம எந்த ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னா கைனமேட்டிக் ஈக்குவேஷனில் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஓகே, திஸ் இஸ் லாஜிக் பேஸ். நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது, பட் லாஜிக்கை பேஸ் பண்ணது. ஃபைன், இப்போ நான் சொன்னது எல்லாமே அப்படியே நம்ம கண்டிஷனாக வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து டயக்ராமேட்டிக்காக வந்து எழுதலாம். லெட்ஸ் டூ இட். கம் ஆன். ஃபர்ஸ்ட் வந்து when time t is equal to 0 அப்போ ஃபர்ஸ்ட் பால் வந்து அவன் வந்து லான்ச் பண்ணியிருப்பான். ஓகே, அப்புறம் when time is t is equal to
2 செகண்ட்ஸ் அப்போ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து என்னென்னா செகண்ட் பால் அதை ஃபாலோ பண்ணிட்டு ரெண்டாவது பால் வந்து பின்னாடி வந்திருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து கொஞ்சம் ட்ராவலில் இன்பிட்வீன் இருக்கும்போது when time t is equal to 4th second 4 செகண்ட்ஸ் அப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா தேர்ட் பால் வந்து மேலே வந்து லான்ச் பண்ணியிருப்போம். இப்படி 3 பால்ஸுமே ஸ்கையில் இருக்கணும். ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து 4th செகண்டில் என் கையில் விழுந்துருக்கக்கூடாது. அப்போ இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 4. அது மட்டும் அந்த லாஜிக் தான் முக்கியம். ஓகே, இப்போ இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா மேலே போன பால் வந்து ஃபர்ஸ்ட் பால் வந்து கீழே வரும்போது எப்படி வந்திருக்கணும், மேலே போகும்போது யூங்கிற வெலாசிட்டியில் மேலே போயிருந்துச்சு அப்படின்னா அதே பால் வந்து கீழே வரும்போது சேம் யூவில் இருக்கும். அதே மாதிரி தான் பின்னாடி உள்ளதெல்லாம் அதே ஸ்பீடில் தான் மேலே தூக்கி போட்டுக்கிட்டு இருக்கோம். அப்போ பின்னாடி மேலே போயிட்டு ஒரு அப்படியே அதே மாதிரியே மேலே போயிட்டு கீழே வருது. ஓகே, கீழே வரும்போது அதே டைரெக்ஷனில் அதே வெலாசிட்டியில் இருந்திருக்கும். பட் டைரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டாக இருக்கிறதுனால -u. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து u, ஃபைனல் வெலாசிட்டி வந்து -u. அது நம்ம பார்த்தாச்சு. அப்போ ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? v is equal to u plus at. இப்போ டைம் t வந்து 4 செகண்ட்ஸுக்கு மேலே இருக்கணும், கிரேட்டர் தென் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ ஃபைனல் வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா -u, தட் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னென்னா u அப்வர்டு டைரக்ஷன் கரெக்டாக போட்டுடணும் ப்ளஸ் -g into t. அப்போ இந்த ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணலாமா? அப்போ -u வந்து -2u ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆயிரும். ஸோ 2u is equal to gtன்னு வந்திருக்கும். ஸோ அதை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா t is equal to 2u by g. இந்த டைம் t வந்து 2u by g வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ் நம்ம பார்த்துருந்தோம். அப்போ 2u by g ஷுட் பி கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ். அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். அப்போ 2u by g இஸ் கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ்னா அதை அப்படியே கீழே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 2u by g இஸ் கிரேட்டர் தென் 4. அப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோன்னா 2 வந்து கேன்சல் ஆயிரும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா எனக்கு வந்து u இஸ் கிரேட்டர் தென் 2g அப்படின்னு வரும். இங்கே 2g அப்படிங்கிறது வந்து ஜிங்கிறது 9.8, கொஷினில் 9.8 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ u ஷுட் பி கிரேட்டர் தென் 9.8 into 2 வந்து என்னென்னா 19.6 மீட்டர் பெர் செகண்ட். அப்போ நம்மளோட டைம் வந்து 2u by gக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும். 2u by gக்கு கிரேட்டராக நம்மளோட டைம் வந்து 2u by g இன்னும் வந்திருக்கு. அது வந்து எப்படி இருந்திருக்குன்னா அந்த டைம் பேராமீட்டர் வந்து டீங்கிறது வந்து இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ். அதான் நம்ம மேலே அந்த ஈக்குவேஷனில் போட்டுருவோம். t இஸ் கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ். 4 செகண்ட்ஸுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ளைட்டில் இருந்திருக்கும். அப்போ அதே ஈக்குவேஷனை அப்படியே டீக்கு பதிலாக 2u by g ஷுட் பி கிரேட்டர் தென் 4 செகண்ட்ஸ்னு நம்ம போடுறோம். அதை ரீஅரேஞ்ச் பண்ணோன்னா u ஷுட் பி கிரேட்டர் தென் 19.6 மீட்டர் பெர் செகண்ட். 19.6 மீட்டர் பெர் செகண்டோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருந்துருக்கணும். இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கணும். 19.6 மீட்டர் பெர் செகண்டுக்கு ஈக்குவலாக இருந்தால் கூட நம்மளுக்கு வந்து அந்த இன்ஸ்டன்ட்டில் வந்து 2 பாலுமே கையில் இருந்திருக்கும், ஒரே ஒரு பால் மட்டும்தான் மேலே இருந்திருக்கும். ஸோ மோர் தென் 2 பால்ஸ் வந்து வரவே வராது. ஒரு 2 பால் இருக்கும், இல்லைனா ஒரு பால் தான் இருந்திருக்கும். மோர் தென் 3 பால்ஸ் ஏதாச்சும் ஒரு டைம் மேலே வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இட் ஷுட் பி கிரேட்டர் தென் 19.6 என்னோட இனிஷியல் அப்வர்ட் த்ரோ. இது வந்து தெளிவாக புரிஞ்சிருக்கணும். இதில் வேறு எந்த டவுட்டும் வரக்கூடாது. லெட்ஸ் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இதில் வந்து ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 1. மோர் தென் 2 பால்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 1. இதில் டவுட் இருந்துருக்கூடாது. லெட்ஸ் மூவ் இன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இதுவும் கொஞ்சம் ட்ரிக்கி கொஷின். If a ball is thrown vertically upwards with the speed u, the distance covered during the last t seconds of its ascent. ஓகே, ஒரு பால் வந்து நம்ம கீழே வந்து தூக்கி போடும்போது கடைசி t செகண்ட்ஸில் வந்து எவ்வளோ ஹைட் வந்து அது போயிருக்கு அப்படிங்கிறது. வழக்கமாக டீங்கிறது இனிஷியல் டைம். t is equal to 2 செகண்ட்னா 0லேருந்து இனிஷியல் டைம் கேட்குறாங்க. இங்கே வந்து லாஸ்ட் t செகண்ட்ஸ் வந்து என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லெட்ஸே நம்ம இப்போ கீழே இருந்து ஒரு பால் வந்து மேலே தூக்கி போடுறோம், அது 5 செகண்ட்ஸ் வந்து ட்ராவலில் இருக்குது அப்படின்னா t is equal to 2 செகண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு 2 கிடையாது, லாஸ்ட் 2 மேலே ஹைட்டில் இருக்க போகிற ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் விட்டு ரிமைனிங் 2 செகண்ட்ஸில் எவ்வளோ ஹைட் வந்து ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறதா இங்கே வந்து t. ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஈக்குவேஷன் வந்து ஃபார்முலேட் பண்ணும்போது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் லாஸ்ட் t செகண்ட்ஸ் வர்ற மாதிரி இனிஷியல் டைம் வந்து டோட்டல் டைம் வந்து சப்ட்ராக்ட் பண்ணி நம்ம வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த கொஷினில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டீக்கு டோட்டல் ஹைட் வந்து நம்ம வந்து கவர் பண்ண போகிற டைம் வந்து என்னென்னா நம்ம கேபிட்டல் டீன்னு வந்து கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அதை கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவேஷன் பார்க்கும்போதே தெரியுது கைனமெட்டிக் ஈக்குவேஷன்ஸ் தானே. கைனமெட்டிக் ஈக்குவேஷனில் எதை வந்து நம்ம வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னா எஸ்ஸும் ஹைட்டு தெரியுது, டைமு தெரியுது. மற்றபடி ஃபைனல் வெலாசிட்டி பற்றிலாம் இங்கே வந்து வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு ut + ½ at². அந்த ஈக்குவேஷனில் தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் டூ திஸ் சம். கவனிங்க, இப்போ வந்து நான் வந்து கீழே வந்து ஒரு கிரவுண்டில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கன்சிடர் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்ட் வந்து மேலே வந்து தூக்கி போடுறேன் வித் அன் வெலாசிட்டி வித் அன் ஸ்பீட் u. ஓகே, இது ஸ்பீடு யூவில் வந்து நான் வந்து த்ரோ பண்ணும்போது அதோட மேக்ஸிமம் ஹைட் வந்து ரீச் பண்ண போகுது. ஸோ மேக்ஸிமம் ஹைட்டை வந்து ரீச் பண்ண போகிற இந்த
ஹைட்டு தான் லெட்ஸ் சே மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும்போது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் அதோட வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா 0. அது வந்து யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. இனிஷியலாக தூக்கி போட்டோம் யூங்கிற வெலாசிட்டியில், மேலே போகும்போது டாப் மோஸ்ட் பாயிண்ட்டில் அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. இதுக்கு அது எடுத்துக்க போகிற டோட்டல் டைம் வந்து நம்ம வந்து என்னென்னு கன்சிடர் பண்ணணும்னா கேபிட்டல் டி அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, ஹச் இதெல்லாம் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா இதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ஈக்குவேஷன் மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணி வச்சுக்கலாம், யூஸ் ஆகும். ஸோ S = UT + ½ AT² வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எஸ்ங்கிறது வந்து இங்கே டோட்டல் ஹைட் கேபிட்டல் H, ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு UT. யூங்கிறது இனிஷியல் த்ரோ U. டோட்டல் டைம் டேக்கன் வந்து என்னென்னா கேபிட்டல் T, ஓகே, ப்ளஸ் ½ AT². ஹாஃபுக்கு வந்து G வந்து -G வர்றதுனால -½ GT². இங்கே வந்து மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு அது எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு. அப்போ அந்த மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணதுக்கப்புறம் அது மேலேருந்து கீழே விழுவும். அது மேலேருந்து கீழே விழுவும். எனிவே இப்போ வந்து நம்மளுக்கு அதனால தான் மேக்ஸிமம் பாயிண்ட்டில் வந்து அதோட வெலாசிட்டி வந்து நம்ம 0ன்னு வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து இந்த இன்டர்வல் வந்து 2 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். எனக்கு வந்து ஃபைனலாக லாஸ்ட் T செகண்ட்ஸில் அது எவ்வளோ ஹைட் வந்து கவர் பண்ணுது அப்படிங்கிறத எனக்கு வந்து தேவை. அப்போ அந்த ஃபைனலாக அது கவர் பண்ண போகிற டிஸ்டன்ஸை வந்து நான் வந்து எப்படி வச்சுக்க போகிறேன் அப்படின்னா ஸ்மால் டீன்னு வச்சுக்க போகிறேன். ஓகே, ரேண்டமாக வந்து இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது 2 பார்ட்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஓகே, ஸோ லாஸ்ட் T செகண்ட்ஸுங்கிறது இங்கேருந்து இது வரைக்கும் போக போகிற இந்த டிஸ்டன்ஸு. ஸோ இதோட டிஸ்டன்ஸ் வந்து நான் வந்து என்னென்னு வச்சுக்க போகிறேன் அப்படின்னா H. இதுக்கு அது எடுத்துக்க போகிற டைம் வந்து ஸ்மால் t. ஓகே, ஹச்சுங்கிற டிஸ்டன்ஸ் அதை எடுத்துக்க போகிற டைம் வந்து என்னென்னா ஸ்மால் t. அப்போ இனிஷியலாக அது கவர் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னா H' வச்சுக்குவோம். ஓகே, நம்மளுக்கு தேவை வந்து வாட் இஸ் த ஹைட் கவர்ட் இந்த லாஸ்ட் T செகண்ட்ஸ். அதனால அதுக்கு ஸ்மால் டீங்கிற வேரியபிள் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. ஏன்னா அதனை உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம். அவங்க லாஸ்ட் T செகண்ட்ஸ் தானே கொடுத்துருக்காங்க. கரெக்டாக அவங்க கொடுத்துருக்க கொஷின் மாதிரியே நம்ம மேட்ச் பண்ணியாச்சு. அப்போ இனிஷியலாக அது கவர் பண்ண போகிற அந்த டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும்? ஹைட்டு வந்து இதுக்கு வந்து H' வச்சுக்கலாம். இதுக்கு அதை எடுத்துக்க போகிற டைம் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா திருப்பி அதுக்கு ஒரு வேரியபிள் கொடுத்தோன்னா பிரச்சனை. டோட்டல் டைம் வந்து தெரியும், லாஸ்ட் T செகண்ட்ஸ் அதை எடுத்துக்க போகிற டைம் என்னென்னு தெரியும். அப்போ இனிஷியல் டைம் வந்து என்னவாக இருந்திருக்கணும்? டோட்டல் டைம் மைனஸ் த லாஸ்ட் T செகண்ட்ஸ். அப்போ இங்கே எனக்கு என்ன வந்திருக்கணும் அப்படின்னா கேபிட்டல் T மைனஸ் ஸ்மால் t. ஓகே, இப்போ கண்டிஷன்ஸ் எல்லாமே ஃப்ரேம் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணிவிட்டு எனக்கு வந்து ஸ்மால் h தானே தேவை. அப்போ ஸ்மால் h இஸ் ஈக்குவல் டு டோட்டல் ஹைட் மைனஸ் த ஹைட் டேக்கன், த ஹைட் கவர்டு இந்த இனிஷியல் செகண்ட்ஸ். அப்போ h மைனஸ் H'. இது ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்மளுக்கு அந்த T வேரியபிள்ஸ் எல்லாமே கேன்சல் அவுட் ஆகிட்டு I'll get some ஈக்குவேஷன்ஸ். இங்கே இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி நான் ஒரு ஈக்குவேஷன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் ஸ்மால் h என்னங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். So small h is equal to capital H க்கு வந்து மேலே வந்து ஈக்குவேஷன் வந்து ஃப்ரேம் பண்ணியாச்சு. UT ஃபஸ்ட்டு H' என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவோம். ஓகே, H'க்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? இனிஷியல் டைம் தானே, அதே மாதிரியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். UT மைனஸ் T கேபிட்டல் T மைனஸ் ஸ்மால் t மைனஸ் ½ G கேபிட்டல் T மைனஸ் ஸ்மால் t த ஹோல் ஸ்கொயர். இதில் எதுவுமே டவுட் வரக்கூடாது. அடுத்தது வந்து அடுத்ததில் வந்து H இஸ் ஈக்குவல் டு H மைனஸ் H'. அதை தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த மேலே உள்ள இந்த இதுக்கு ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் யூல் கெட் த ஆன்சர். மேலே உள்ள ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணால் H இஸ் ஈக்குவல் டு H கேபிட்டல் H வந்து நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கணும்னா UT மைனஸ் ½ GT². ஸோ U கேபிட்டல் T மைனஸ் ½ GT² minus of U capital T minus small t minus ½ G capital T minus small t the whole square வந்திருக்கணும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம்னா வில் கெட் த ஆன்சர். ஒரு வேளை நம்மளுக்கு T எதுவும் உள்ளே இருந்துச்சு அப்படின்னா ஆப்ஷனை பார்த்தா ஸ்மால் t U மட்டும்தான் இருக்குது. கேபிட்டல் T ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா வில் கெட் த ஆன்சர். இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இன்னர் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது நிறைய டைம் வந்து ஆப்வியஸாக கேன்சல் அவுட் ஆகிட்டு வில் கெட் த ஆன்சர். லெட்ஸ் ப்ரொசீட். ஓகே, அப்போ வந்து U capital T minus ½ GT² மைனஸ் வந்து இன்னர் மல்டிப்ளிகேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா மைனஸ் U கேபிட்டல் T மைனஸ் மைனஸ் எடுத்து ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் UT மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் ½ G கேபிட்டல் T மைனஸ் ஸ்மால் t த ஹோல் ஸ்கொயர். இது வரைக்கும் புரிஞ்சுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து சேமாக இருக்க போகிற டேர்ம் UT மைனஸ் UT வந்து கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து வேறு என்ன இருக்கும்? மைனஸ் ½ G capital T² plus UT, okay, plus half
g இது அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம் ப்ளஸ் half g a minus b the whole square அப்போ a square ப்ளஸ் b square அப்போ half g small t square minus 2ab அப்போ minus half g into 2ab capital T into small t இங்கே வந்து எனக்கு வந்து எது ரெண்டு கேன்சல் ஆயிரும் அப்படின்னா 2 வந்து it will get cancelled அவ்வளோதான். இது அப்படியே ப்ரொசீட் பண்ணலாம். இதில் வேறு என்ன டேர்ம் வந்து கேன்சல் ஆயிரும் மைனஸ் half g t ஸ்கொயரும் ப்ளஸ் half g t ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். I'll be left with ut half g t square remaining term. அப்போ அந்த டேர்ம் வந்து நம்ம உள்ளே போட்டோம் அப்படின்னா I will have something like this u small t plus half g t square minus g capital T into small t. See இங்கே வந்து capital T வந்து கொஷினில் இல்லை, அப்போ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணியே ஆகணும் டைமை இன் டர்ம்ஸ் ஆஃப் b and uவில். ஓகே, இதில் வந்து ஃபைனல் வெலாசிட்டி கீழேருந்து நம்ம மேலே தூக்கி போடும்போது டாப் மோஸ்ட் பாயிண்ட் அதை ரீச் பண்ணோன்னா அதோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே, அப்படி மேலே போய்ட்டு கீழே வர்றதானே, அப்போ அது நம்மளுக்கு தெரியும். ஃபைனல் இனிஷியல் வெலாசிட்டி தெரியும். டோட்டல் டைம் டேக்கன் வந்து கேபிட்டல் T. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து v = u + at அந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில், ஏன்னா நமக்கு டைமுக்கு தானே ரீப்ளேஸ் பண்ண முடியும், அதனால் v ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து சூஸ் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சூஸ் பண்ண போகும்போது ஃபைனல் வெலாசிட்டி வந்து நம்மளுக்கு என்னவாக இருந்திருக்கணும்னா 0, that is equal to இனிஷியல் வெலாசிட்டி வந்து u ப்ளஸ் a. ஏக்கு பதிலாக இங்கே வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணுவோம் மைனஸ் g, டோட்டல் டைம் டேக்கன் வந்து t. அப்போ இதை ரீஅரேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா டோட்டல் டைம் டேக்கன் t is equal to u/g வந்திருக்கும். ஓகே, இப்போ இந்த டோட்டல் டைம் டேக்கன் எடுத்துகிட்டு வந்து அப்படியே உள்ள சப்ஸ்டியூட் பண்ணுவோம். t is equal to u/gலாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், you'll get used to it. ஓகே, அப்போ இந்த இதில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா u/gன்னு ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணால் you'll get the answer. அவ்வளோதான். ஃபைன். அப்போ இங்கே வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா ut ப்ளஸ் half g small t square minus g into u/g. ஓகே, கேபிட்டல் T பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு இன்ட்டு ஸ்மால் t. அப்போ அது ரெண்டும் கேன்சல் அவுட் ஆயிருமா, g வந்து கேன்சல் ஆயிரும், மைனஸ் ut இருக்குது ப்ளஸ் ut இருக்குது. ஸோ இந்த ரெண்டு டேர்மும் ஃபுல்லாக கேன்சல் ஆயிரும். தென் I'll be left with half g t square. அப்போ டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த லாஸ்ட்டு t செகண்ட்ஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், டிஸ்டன்ஸ் கவர்டு இந்த லாஸ்ட்டு t செகண்ட்ஸ், ஸ்மால் வச்சுங்கிறது லாஸ்ட்டு t செகண்ட்ஸ் வந்து t என்ன t சப்ஸ்டியூட் பண்ணணும்னா half g t ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். இது வந்து புரிஞ்சிருக்கணும். ஓகே, அப்போ h is equal to half g t square தான் இதோட ஆன்சர். ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 2. ஓகே, இதோட சால்விங் மட்டும் கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் வந்தால் கடைசியாக தான் அட்டன் பண்ணணும். ஏன்னா நம்மளுக்கு இது வந்து டெரிவேஷன் மாதிரி போகணும். இது ஏற்கனவே நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி பேட்டர்னில் நம்ம சால்வ் பண்ணிடுறோம்னா குயிக்காக வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. சின்ன ஏதாச்சும் ட்வீக் பண்ணி கேட்டிருந்தாங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா லாஸ்ட் t செகண்ட்ஸ் எடுக்கணும், அதுக்கு தான் டீன்னு வைக்கணும். அப்போ இனிஷியல் டைமை டோட்டல் டைம் மைனஸ் ஸ்மால் டீன்னு போட்டுட்டு அந்த ஈக்குவேஷன் அப்படியே சால்வ் பண்ணிகிட்டே வரும்போது கடைசியாக வந்து கேபிட்டல் T வந்து நம்மளுக்கு நிற்குது. அதை வந்து ஸ்மால் டீயாக மாற்றுறதுக்கு அதை வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் u and gக்கு வந்து நம்மளுக்கு வந்து மாற்றுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா v = u + at சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ வந்து u/gன்னு வருது, அதை சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணணும்னா I'll get the answer which is half g t square. சரி, இந்த கொஸ்டின் வந்து புரிஞ்சிருக்கணும். இது கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான். ஓகே, let's move into the next sum. A particle is thrown vertically upward. Its velocity at half of its height is 10 meter per second and the maximum height attained by it is. மேலே தூக்கி போடுறோம், half of the height போகும்போது அதோட velocity வந்து என்னென்னா 10 meter per second. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு சம் வந்து போட்டிருந்தோம். let's do it. ஓகே, அப்போ பாதி ஹைட் வந்து ரீச் பண்ணும்போது ஓகே, அப்போ h/2 half of its maximum ஹைட்டில் வந்து half ஹைட்டை வந்து ரீச் பண்ணும்போது அப்போ ரிமைனிங் வந்து அதெல்லாம் எவ்வளோ மேலே வந்து போக முடியும்னா இன்னொரு h/2 வந்து மேலே வந்து போக முடியும். இப்போ இதில் இருக்க போகிற அப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த இன்ஸ்டன்ட்டில் தட் இஸ் 10 மீட்டர் per செகண்ட். அப்போ செகண்ட் ஹாஃபை வச்சு சால்வ் பண்ணாலே மேக்ஸிமம் ஹைட் டோட்டல் ஹைட் வந்து என்ன வந்துருக்கணும் h, அது வந்து நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகே, அப்படியே இந்த ஈக்குவேஷனில் ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். h is equal to இப்போ இனிஷியல் ஃபைனல் வெலாசிட்டி தான் தெரியும், டைத்தை பற்றி நம்மளுக்கு தெரியாது. அப்போ v² - u² is equal to 2as அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண வேண்டியதான். v² வந்து ஃபைனல் வெலாசிட்டி வந்து இங்கே வந்து எனக்கு என்னென்னா இட் இஸ் 0. அப்படி ஸ்ட்ரைட்டாக போகிறோம், இது ஏற்கனவே போட்டிருந்ததுனால 0 மைனஸ் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இங்கே வந்து செகண்ட் ஹாஃபில் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா ஸ்டார்டிங் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்போ செகண்ட் ஹாஃபில் வந்து அதோட வெலாசிட்டி வந்து எனக்கு என்ன வந்திருக்கணும் 10². அப்போ நல்லா அப்படியே போட்டுடலாம் which is equal to 2. ஏக்கு வந்து நம்ம வந்து என்ன போடணும் அப்படின்னா -g. ஹைட் வந்து அப்போவில் தான் கவர் ஆகுது, அப்போ நல்லா கேபிட்டல் பாசிட்டிவில் தான் நம்ம இந்த டேரெக்ஷன் எடுத்துக்க போகிறோம் which is h/2.
2. இது நம்மளுக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா I'll get the total height. h/2க்கு நம்ம இங்கே போட்டிருக்கோம். அப்போ ஹச்சுக்கு 2 மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு டோட்டல் ஹைட் வந்து வந்துடும். அப்போ 10 ஸ்கொயர்னால இங்கே வந்து எனக்கு என்ன வந்துருக்குன்னா இட் இஸ் 100. ஜி வந்து 10னே எடுக்க சொல்லிட்டாங்க. ஆப்ஷன் பார்த்தாலும் ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்குது. ஸோ 10 ஸ்கொயர் வந்து இட் இஸ் 100. 100 that is equal to 2 into மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். அப்போ 10 h/2. அப்போ இங்கே இருக்க போகிற 2 2வும் கேன்சல் ஆயிரும். இங்கே இருக்க போகிற 10ம் 0வும் கேன்சல் ஆயிரும். தென் ஐ வில் ஹேவ் ஜஸ்ட் h is equal to 10 meters. இந்த சம்மும் புரிஞ்சிருக்கணும். அப்போ அது வந்து எவ்வளோ ஹைட் வந்து போக போகுது அப்படின்னா 10 மீட்டர்ஸுங்கிற ஹைட் வந்து அது வந்து போகும். ஓகே, இது ஏற்கனவே போட்ட அதே சம்மு தான், அதே பேட்டர்ன் தான். நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த கொஷினில் வந்து Preeti reached the metro station and found that the escalator was not working. She walked up the stationary escalator in time t1. Preeti வந்து ஒரு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து போயிருக்காங்க. அவங்க வந்து அந்த எஸ்கலேட்டரில் வந்து ஏறி போகும்போது அதுக்கு எடுத்துக்க போகிற டைம் வந்து என்னவாக இருந்துச்சு அப்படின்னா t1. ஏன்னா எஸ்கலேட்டர் வந்து மேலே வேலை செய்யலை. ஓகே, மேலே கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அந்த அதர் டே if she remained stationary, வேலை செய்கிற அன்னைக்கு வந்து எப்படி இருக்காருன்னா நடக்கலை. அவங்க மேலே நின்றுக்கிட்டு இருக்கும்போது then the escalator takes her up in time t2. மேலே வந்து எப்படின்னா t2ங்கிற டயத்தில் வந்து அவங்க வந்து மேலே ஏறி போயிட்டாங்க. ஓகே, எஸ்கலேட்டர் தான் நகருது, அவங்க வந்து நடக்கலை. ரெண்டாவது தடவை வந்து மூணாவது தடவை என்ன கேட்குறாங்கன்னா, இது கொஷினை நம்மளுக்கு கேட்குறது வந்து என்னென்னா ரெண்டுமே சேர்ந்து நடக்குது. the time taken by her to walk up on the moving escalator. எஸ்கலேட்டரும் மேலே நகர்ந்து போகுது, அவங்களும் மேலே ஏறி போகிறாங்க. அப்போ அந்த சிச்சுவேஷனில் எவ்வளோ டைம் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, அப்போ இந்த சிச்சுவேஷனில் வந்து லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா ஜென்ரலாக சொன்னோன்னா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க நடந்து போகும்போது 1 minute ஆகுது. ஓகே, எஸ்கலேட்டர் வந்து ஒரு வேலை செய்யும்போது அவங்க நிற்கும்போது அப்படியே ஏறி போகும்போது எஸ்கலேட்டர் மூவ் ஆகும்போது 2 minutes ஆகுது. அப்போ ரெண்டுமே சேர்ந்து நடந்தால் ஆப்வியஸாக இது லாஜிக்கலாக தெரியணும், நமக்கு வந்து அதோட டைம் கம்மியாக தான் ஆகும். அப்போ இங்கே டைத்தை ஆட் பண்ணால் கண்டிப்பாக ஆன்சர் வராது. ஓகே, நம்ம வி ஆவரேஜ் வந்து இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொஷின்ஸில் ஸ்டார்டிங் இதில் வந்து நம்ம வந்து பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 2-3 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த சிச்சுவேஷனில் வி ஆவரேஜ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அப்போ வி ஆவரேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது அந்த டிஸ்டன்ஸை அதே டயத்தில் கவர் பண்ணணும் அப்படின்னா டைம் தான் அங்கே கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். அப்போ உள்ள ஆவரேஜ் வெலாசிட்டி. இங்கே நம்மளுக்கு அதை கொஷினாக கேட்கல, வி ஆவரேஜ் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கன்னு. இங்கே நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ரெண்டுமே சேர்ந்து நகருது, சேர்ந்து நகரும் போது எனக்கு வந்து எவ்வளோ டயத்தில் போக போகிறோம் அப்படிங்கிறதா. இங்கே டைம் வந்து கான்ஸ்டண்ட்டே கிடையாது, மூணுமே வெவ்வேறு டைமில் இருக்கும். கண்டிப்பாக ரெண்டுமே சேர்ந்து நகரும்போது டைம் வந்து கம்மியாக இருக்கும். அப்போ இங்கே எதை தான் ஈக்குவேட் பண்ண முடியும் அப்படின்னா ஃபைனல் வெலாசிட்டி ரெண்டுமே சேர்ந்து போகிறது வந்து இனிஷியல் 2 வெலாசிட்டிஸை ஆட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு 2 meter/s ஸ்பீடில் எஸ்கலேட்டர் போகுதுன்னா இவங்க ஒரு 1 meter/s ஸ்பீடில் போகிறாங்க அப்படின்னா ரெண்டையும் ஆட் பண்ண மாதிரி தான் ஃபைனல் வெலாசிட்டி, ரெண்டுமே சேர்ந்து எஃபெக்ட் தான் இருக்கும். அப்போ இந்த சிச்சுவேஷனில் டைம் இஸ் நாட் கான்ஸ்டன்ட். இங்கே வந்து என்னென்னா கம்பைன்ட் எஃபெக்ட் வந்து இண்டிவிஜுவல் எஃபெக்ட்டுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். இண்டிவிஜுவல் எஃபெக்ட் என்னங்க நான் சொல்கிறது வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் வெலாசிட்டிஸ்க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். அப்போ கம்பைன்ட் எஃபெக்ட்டை வந்து ஃபைனல் வெலாசிட்டி கம்பைன்ட் வெலாசிட்டியை வந்து நம்ம வந்து வின்னு வச்சுக்குவோம், விச் இஸ் ஈக்குவல் டு கம்பைன்ட் வெலாசிட்டி வி இஸ் ஈக்குவல் டு v1 + v2 இனிஷியல் வெலாசிட்டிஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இங்கே யார் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறாங்க அப்படின்னா டிஸ்டன்ஸு. ஆவரேஜ் வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போதும் ரெண்டுக்குமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் வந்து எப்படி நம்ம காமனாக போட்டிருந்துருப்போம். ஓகே, d/2 ஹாஃப் த டிஸ்டன்ஸ் போட்டிருப்போம். அதே மாதிரி இங்கே ஒரு ஃபுல் டிஸ்டன்ஸு நம்மளுக்கு வந்து எப்படி போக போகுது அப்படின்னா ஒரே சேம் டிஸ்டன்ஸ் தான் போக போகுது. அதனால் நம்ம இங்கே வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் அப்படின்னா டின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, அப்போ விக்கு பதிலாக அப்படியே நம்ம வியை வந்து எழுதிட வேண்டியதான். ஃபைனல் அதான் அந்த வெலாசிட்டி கம்பைன்ட் எஃபெக்ட் தானே ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ வி பதிலாக வின்னு எழுதியாச்சு. v1க்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா d/t1 + d/t2 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ இதில் வந்து வியை வந்து எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா டி அதே டிஸ்டன்ஸ் தான் கவர் ஆக போகுது, டிவைடட் பை அந்த டைம் டேக்கன் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா அன்னோன் டைம் விச் இஸ் t'. அப்போ ரெண்டோட எஃபெக்ட்டும் சேர்ந்து இருக்க மாதிரி ஒன்று வரப்போகுது. அந்த டைம் தான் என்னென்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும். இந்த ஈக்குவேஷனை பார்த்தாலே தெரியுது எல்லாத்துலேயுமே டிங்கிறது காமனாக இருக்குது. ஸோ இதில் ஃபேக்டர் அவுட் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். ஸோ டி வந்து கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா ஐ வில் ஹேவ் 1 divided by t dash which is equal to 1 divided by t1 plus 1 divided by t2 இருக்கும். இதை cross multiply பண்ணி flip பண்ணோம் அப்படின்னா I'll get the t dash. t dash ங்கிறது combined effect. அப்போ t dash வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா t dash is equal to t1 cross multiply பண்ணி flip பண்ணியாச்சு. ஸோ t1 t2 divided by t1 plus t2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கணும். t1 t2 divided by t1 plus t2. ஸோ ஆன்சர் வந்து என்னென்னா which is option 2. இந்த கொஷினில் எதுவும் டவுட் வந்து இருக்கக்கூடாது. யூ ஷுட் பி கிளியர். ஓகே, ஸோ டி டேஷ் வந்து t1 t2 டிவைடட் பை t1 + t2. இந்த கொஷினுமே நம்ம முன்னாடி பார்த்ததுக்கு சிமிலரான பேட்டர்ன் தான்.
Let's move on to the next question. A bus is moving with the speed of 10 meter per second on a straight road. A scooterist wishes to overtake the bus in 100 seconds. If the bus is at a distance of 1 kilometer from the scooterist, with what speed should the scooterist chase the bus? இது வந்து நம்ம ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பேஸ் பண்ண கான்செப்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன்று அது ரிலேட்டிவாக இருந்த ஒன்று தான். ரெண்டு வெலாசிட்டி நம்ம வந்து ஆட் பண்ணோம், சேம் டைரக்ஷனில் ஒரே டைரக்ஷனில் போகிறதுனால ரெண்டுமே கம்பைன்ட் எஃபெக்டாக இருந்துச்சு. இங்கே வந்து பின்னாடி இருந்து இது பண்ணுவோம். அந்த ரிலேட்டிவ் வெலாசிட்டிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். வெலாசிட்டி ஆஃப் ஏ வித் ரெஸ்பெக்ட் டு பி அப்படின்னா பிஏ மைனஸ் விபி. அந்த ஏங்கிற பர்சன் வந்து பிங்கிற பர்சனை போய் பிடிக்க முடியுமா இல்லையா, ரெண்டுக்கும் நடுவில் உள்ள இன்பிட்வீன் உள்ள அந்த எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படிங்கிற மெஷர் தான் வந்து என்னென்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியர். சரி, இப்படியே நம்ம வந்து அப்படியே என்னென்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத சால்வ் பண்ணலாம். ஃபைன். கொஷினில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா, பஸ் இஸ் மூவிங் வித் த ஸ்பீட் ஆஃப் 10 மீட்டர் பர் செகண்ட் ஆன் அ ஸ்ட்ரைட் ரோடு. முன்னாடி வந்து பஸ் வந்து போயிட்டுருக்கு. ஓகே, அதோட ஸ்பீடு வந்து என்னென்னா இட் இஸ் 10 மீட்டர் பர் செகண்ட். ஏ ஸ்கூட்டரிஸ்ட் விஷஸ் டு ஓவர்டேக் த பஸ் இன் 100 செகண்ட்ஸ். ஓகே, 100 செகண்ட்ஸில் வந்து அந்த ஸ்கூட்டரிஸ்ட் வந்து ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னா 100 செகண்ட்ஸ் வந்து ஓவர்டேக் பண்ணணும். அப்போ பின்னாடி வந்து ஸ்கூட்டர் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, லெட்ஸ் கன்சிடர். இவங்க வந்து ஸ்கூட்டரிஸ்ட் வந்து இங்கே வந்துகிட்டு இருக்கான். இவங்க வந்து ரெண்டுக்கும் பஸ்ஸுக்கும் இதுக்கு நடுவில் உள்ள ஆவரேஜ் டிஸ்டன்ஸ். பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் வந்து இங்கே சிக்னிஃபிகண்ட் கிடையாது. ஓகே, ஏன்னா 1 கிலோமீட்டர் இருக்கும்போது பஸ்ஸோட டிஸ்டன்ஸ் ஒரு 10 மீட்டர்லாம் பிரச்சனை கிடையாது. அதனால் இங்கே ஜஸ்ட் வந்து சென்டர்லேருந்து நம்ம ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா ஒரு சில சிச்சுவேஷனில் சிக்னிஃபிகண்ட்டாக வரும். அதை நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்க்கும்போதே தெரியுது, அதை பற்றி எதுவுமே அவங்க கொடுக்கவும் இல்லை. பஸ்ஸோட லென்த்தை பற்றி கொடுத்துருந்தா தான் பிரச்சனை. அப்போ 1 கிலோமீட்டர் விச் இஸ் 1000 மீட்டர்ஸ் நம்ம வந்து எஸ்ஐ யூனிட்ஸ்லேயே வந்து எழுதிக்கலாம். பஸ்ஸுக்கும் அந்த ஸ்கூட்டருக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து 1000 மீட்டர்ஸ். வித் வாட் ஸ்பீட் ஷுட் த ஸ்கூட்டரிஸ்ட் சேஸ் த பஸ். அப்போ பின்னாடி வந்து எவ்வளோ ஸ்பீடில் வந்துருந்தா நடுவில் இருக்கப்பறம் 1 கிலோமீட்டரை 100 செகண்ட்ஸில் வந்து அவர் வந்து க்ராஸ் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து அவர் க்ராஸ் பண்ண போகிற டைம் வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 100 செகண்ட்ஸ். ஓகே, அப்போ டைம் டி வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 100 செகண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை வந்து தேவையில்லை. ஓகே, சரி, இப்போ வந்து முன்னாடி உள்ள பஸ் வந்து 100 மீட்டர் பர் செகண்ட் போகுது. பின்னாடி உள்ள ஸ்கூட்டர் வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்பீடில் பஸ் வந்து போகுது. பின்னாடி உள்ள ஸ்கூட்டர் வந்து கண்டிப்பாக 10க்கு மேலே வந்தால் மட்டும்தான் சேஸ் பண்ணி பிடிக்க முடியும். அது வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அது ஆப்வியஸான ரீசன். இப்போ இன்பிட்வீனில் இருக்க போகிற அந்த கேப் வந்து எவ்வளோ இருக்குது? இன்பிட்வீனில் இருக்க போகிற கேப் வந்து இட் இஸ் 1000 மீட்டர். அது எவ்வளோ ஸ்பீடில் செகண்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா 100 செகண்ட்ஸில் வந்து கவர் பண்ணணும். அப்போ அந்த இன்பிட்வீன் வெலாசிட்டி வந்து இட் ஷுட் பி சஃபிஷியண்ட்டாக எவ்வளோக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா அந்த 1000 மீட்டரை இன்பிட்வீனில் இருக்க போகிற வெலாசிட்டி வந்து 1000 மீட்டரை 100 செகண்ட்ஸுக்கு டேலி பண்ணுற மாதிரி இருக்கணும். கண்டிப்பாக ஒரு இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு, பின்னாடி உள்ள ஸ்கூட்டரோட வெலாசிட்டி வந்து பஸ்ஸோட கிரேட்டராக இருந்தே ஆகணும். அப்போ ஸ்கூட்டரிஸ்ட் சேஸ் பண்ண போகிறது வந்து கரெக்டாக ஆப்ஷன் 3 வந்து பாருங்கள் 10 மீட்டர் பர் செகண்டே கொடுத்துருக்காங்க. 10 மீட்டர் பர் செகண்ட்னா கண்டிப்பாக அந்த என்ன ஆனாலுமே நம்மளால் பஸ்ஸை வந்து சேஸ் பண்ணி பிடிக்கவே முடியாது. ரெண்டுமே அதே இன்டர்வலில் அப்படியே போயிட்டே இருந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் 3 வந்து பார்க்கும்போதே தெரியுது அது வந்து வராது. ரிமைனிங் 3ல் தான் ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருக்கணும். ஸோ லெட்ஸ் டூ திஸ் ஒன். அப்போ ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து பஸ்ஸும் ஸ்கூட்டரும் மீட் பண்ண போகிற டிஸ்டன்ஸ் வந்து 0 பண்ணோம். அப்போ அதுதான் நம்மளுக்கு வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி. அதான் அந்த இன்பிட்வீனில் இருக்க போகிற எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி தான் அது ரெண்டையுமே 0 பண்ண போகுது. அப்போ வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ். ஓகே, ஸ்கூட்டர் வந்து எஸ்ன்னு வச்சுக்கலாம், பஸ்ஸை வந்து பின்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த கொஷின் சால்வ் பண்ணும்போது வெலாசிட்டி ஆஃப் ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா velocity of scooter minus velocity of the bus. ஓகே, வித் ரெஸ்பெக்ட் டு எர்த்து. அதனால் வந்து பிஜி எஸ்ஜின்லாம் போட தேவையில்ல. velocity of the bus வந்து நம்மளுக்கு வந்து கொஷின்லேயே 10 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதே 10 வந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்து உள்ளே வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். velocity of the scooter தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ இன்பிட்வீனில் எவ்வளோ வெலாசிட்டி இருந்தால் அதை வந்து ஃபுல்லாக சேஸ் பண்ணி இருந்திருக்க முடியும் அந்த டயத்துக்குள்ளே. அது வந்து அந்த கண்டிஷன் வந்து அவங்களே கொடுத்துறாங்க. 1000 மீட்டர் அந்த எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி என்னவா இருந்திருக்குன்னா அந்த 1000 மீட்டரை 100 செகண்ட்ஸ் வந்து கவர் பண்ணணும். அப்போ அந்த இது வந்து ஸ்ட்ரைட்டாக வெலாசிட்டி ஆஃப் எஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் தான் அவங்க கொஷினில் வந்து இன்டெரக்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 1000 மீட்டர் 100 செகண்ட்ஸ்னு. அப்போ அப்படியே நம்ம அந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். வெலாசிட்டி ஆஃப் த ஸ்கூட்டர் வித் ரெஸ்பெக்ட் டு பஸ் வந்து என்னவா இருந்திருக்கணும், நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த 1000/100 அதான அந்த இன்பிட்வீன் இன்டர்வல் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ 1000 divided by 100 that is equal to velocity of the scooter வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், அதான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ velocity of the scooter minus velocity of the bus. இங்கே velocity of the bus வந்து கொஷின் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. ஸோ velocity of the bus வந்து என்னென்னா 10. அப்போ ரிமைனிங் வந்து கேன்சல் ஆயிருமா, 0 0 0 0. I will be left with vs. அப்போ vs is equal to
அவ்வளோதான். 10 வந்து இங்கே -10 வந்து இங்கே வச்சா +10. அப்போ வெலாசிட்டி ஆஃப் த ஸ்கூட்டர் வந்து எனக்கு என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா 20 m/s. ஆன்சர் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு. நம்ம 20 m/s ஸ்பீடில் வந்து பின்னாடி உள்ள வந்து சேஸ் பண்ணிகிட்டே வந்துச்சுன்னா முன்னாடி ஏற்கனவே 10 போயிட்டுருக்கு. அப்போ ரிலேட்டிவாக அந்த எக்ஸ்ட்ரா இருக்க போகிற அந்த எக்ஸ்ட்ரா வெலாசிட்டி வந்து 10 m/s எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக 1000 மீட்டர்ஸை அது வந்து 100 செகண்ட்ஸ் வந்து கவர் பண்ணிடும். ஸோ பின்னாடி உள்ள ஸ்கூட்டர் வந்து பஸ்ஸை வந்து சேஸ் பண்ணி முந்திடும். ஓகே, இந்த சம்மில் வேறு எந்த கன்ஃபியூஷனுமே இருக்கக்கூடாது. ஜஸ்ட் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டினில் வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்டோட வெலாசிட்டியை கொடுக்கல, ரிலேட்டிவ் வெலாசிட்டிக்கு தான் அங்கே வந்து என்னென்னா 1000 மீட்டரும் 100 செகண்ட்ஸுமே யூஸ் ஆகுது. அதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா வில் கெட் த ஆன்சர் 20. பார்த்தாலே அப்போ லாஜிக் வந்து தெளிவாக வந்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். பின்னாடி வரப்போகிற எக்ஸ்ட்ரா ஸ்பீடு தான் பஸ்ஸை வந்து முந்துறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த சம்மில் வந்து ட்ரெயினோட லென்த் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல் வந்து ப்ளே பண்ணும். ஓகே, ஏன்னா ட்ரெயின் வந்து 150 மீட்டர்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முன்னாடி வந்து பஸ்ஸோட லென்த் எதுவுமே கொடுக்கல, அதனால் நம்ம வந்து அந்த லென்த்தை கன்சிடர் பண்ணாமல் போட்டோம். இங்கே வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். லெட்ஸ் ரீட் த கொஸ்டின். ஓகே, a train of 150 meter length is going towards the north direction at a speed of 10 m/s. ஓகே, 150 மீட்டர் லென்த்தில் இருக்க போகிற ஒரு ட்ரெயின் வந்து அது வந்து நார்த் டைரக்ஷனில் போகுது, மேலே போகுது வித் அன் ஸ்பீட் ஆஃப் 10 m/s. Okay, a parrot flies at the speed of 5 m/s towards the south direction parallel to the railway track. அப்போ வந்து நம்மளோட ட்ரெயின் வந்து நார்த்தில் போகுது, அந்த இது வந்து எப்படின்னா பேரட் வந்து ஆப்போசிட்டில் வருது டுவர்ட்ஸ் த சவுத். அப்போ நார்த் வந்து பாசிட்டிவ், நம்ம எப்போவுமே அப்போர்ட் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்குவோம். அப்போ நார்த் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கோன்னா பேரட்டோட ஸ்பீட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா டுவர்ட்ஸ் த சவுத், which is -5 m/s. The time taken by the parrot to cross the train. ட்ரெயினை கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து அந்த பேரட், இங்கே பேரட்டோட லென்த் வந்து பிரச்சனை கிடையாது, நம்மளுக்கு என்னென்னா ட்ரெயினோட லென்த்து மட்டும்தான் நம்ம வந்து இங்கே கன்சிடர் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். சரி, இந்த கொஸ்டினில் வந்து லாஸ்ட் டைம் போட்ட மாதிரி ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பேஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இதில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபுல்லாத்தையுமே we can note it down. a train 150 மீட்டர் லென்த்தா, அப்போ ட்ரெயின் T is equal to 150 லென்த் ஆஃப் த ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும் அப்படின்னா லென்த்து வந்து 150 மீட்டர்ஸ். இது வந்து புரிஞ்சிருக்கணும். ட்ரெயின் வந்து எப்படி மூவ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் த நார்த், கீழே இருந்து மேலே வந்து மூவ் ஆகுது. ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 150 மீட்டர்ஸ். ஓகே, அப்போ ட்ரெயினோட டைரக்ஷன் வெலாசிட்டி வந்து எனக்கு வந்து எப்படி இருந்திருக்கணும், வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின் இஸ் ப்ளஸ் 10 m/s. ஓகே, அதே நேரத்தில் எனக்கு மேலேருந்து கீழே வந்து அந்த பேரட் வந்து டவுன்வர்டில் வந்து வருது, டுவர்ட்ஸ் த சவுத் வந்து நம்மளுக்கு வந்து பேரட் வந்து மேலேருந்து கீழே வந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்குது. அப்போ பேரட் வந்து ஒரு டாட் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அப்போ பேரட் வந்து கீழே வந்து வந்துக்கிட்டு இருக்கு டுவர்ட்ஸ் த சவுத். இதோட ஸ்பீடு வந்து என்ன அப்படின்னா 5 m/s. ஓகே, -5 m/s. இது வந்து வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். த டைம் டேக்கன் பை த பேரட் டு கிராஸ் த ட்ரெயின். அப்போ ட்ரெயின் வந்து ஃப்ரண்ட்டில் ஹெல்ப் பண்ணுது, பேரட் வந்து ஆப்போசிட்டில் மூவ் ஆகுது. அப்போ பேரட் வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு வந்து ரெண்டு வெலாசிட்டியுமே பார்த்தாலே தெரியுது, டுவர்ட்ஸ் ஈச் அதர் அப்படின்னாலே வெலாசிட்டி வந்து ஆட் ஆகும். லெட்ஸ் டூ இட். அப்போ வெலாசிட்டி ஆஃப் பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சுன்னா டிஸ்டன்ஸ் வந்து பேரட் வந்து ட்ரெயினோட லென்த்தை தான் கவர் பண்ணும். அப்போ டிஸ்டன்ஸ் வந்து 150 மீட்டர்ஸ், அதுவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து டைம் எவ்வளோ டயத்தில் வந்து நம்மளோட பேரட் வந்து அந்த ட்ரெயின் வந்து கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ லெட்ஸ் ரைட் த ரிலேட்டிவ் ஈக்குவேஷன். அப்புறம் ரிலேட்டிவ் வெலாசிட்டி பேஸ் பண்ண ஈக்குவேஷன் வந்து வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் த பேரட் மைனஸ் வெலாசிட்டி ஆஃப் த ட்ரெயின். ஓகே, அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயினா, அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஓகே வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வந்து நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க வித் ரெஸ்பெக்ட் டு கிரவுண்ட் வந்து டுவர்ட்ஸ் டவுன்வர்ட். அப்போ வந்து இது வந்து -5க்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகே, மைனஸ் ஆஃப் ட்ரெயினோட இது வந்து என்னவாக இருந்திருக்கணும் அப்படின்னா -10 m/s. இது புரிஞ்சுருக்கணும். ஓகே, ட்ரெயின் வந்து ஃப்ரண்ட்டு, அப்போ வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ -5 மைனஸ் ஆஃப் -10 வெலாசிட்டி ஆஃப் த பேரட் வந்து வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின் வந்து என்னவாக இருந்திருக்கணும், அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண போகுது, T' நம்ம ஆப்வியஸாக ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணால் 150 மீட்டர்ஸ். 150 மீட்டர்ஸ் அது எப்படி கவர் பண்ணுது, சவுத்தில். அப்போ வந்து நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்ம -150 மீட்டர்ஸ்னு போடணும். ஒரு வேளை மைனஸ் போடலைன்னா ஆன்சர் வந்து நெகட்டிவில் வரும், டைம் நெகட்டிவில் இருக்காது. எங்கேயும் நம்ம நெகட்டிவ் சைன் மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு தெரியும், ஏன்னா இது பேக்வேர்டில் வந்துக்கிட்டே இருக்குது. தேர்ஃபோர் இங்கே வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா -150. ஓகே, டைம் டேக்கன் T' என்னங்கிறத இங்கே வந்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ இது ஜஸ்ட்டு சால்வ் பண்ணால் இல் கெட் த ஆன்சர், உடனே சால்வ் ஆயிரும்.
அப்போ வந்து மைனஸ் வந்து என்ன வந்திருக்கணும், மைனஸ் 150 டிவைடட் பை டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு மேலே வந்து ப்ளஸ் 10 மீட்டர் பர் செகண்ட் மைனஸ்னு போட்டிருக்கேன். அப்போ மைனஸ்னால் மைனஸ் 15. ஓகே, அப்போ மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். 15 வந்து கேன்சல் ஆகிட்டு will be left with 10. 15 115 கேன்சல் ஆயிடுச்சுன்னா 10. அப்போ டி டேஷ் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா டி டேஷ் should be equal to 10 seconds. அப்போ 10 செகண்ட்ஸில் வந்து என்னால் பேரட் வந்து மேலேருந்து கீழே வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். ஸோ டி டேஷ் இஸ் ஈக்குவல் டு 10 செகண்ட்ஸ். இது வந்து புரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு வந்து இங்கே வந்து நம்மளுக்கு வந்து இதில் என்ன வந்து தெரிஞ்சிருக்கணும்னா, ட்ரெயின் வந்து முன்னாடி போகுது, ட்ரெயினோட வெலாசிட்டி பாசிட்டிவ், பேரட்டோட வெலாசிட்டி வந்து நெகட்டிவ். நம்ம பேரட் ரிலேட்டிவ் வெலாசிட்டி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டிஸ்டன்ஸ் பை டைம் வந்து போடுவோம். அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம் போடும்போது பேரட் வித் ரெஸ்பெக்ட் டு ட்ரெயின், பேரட்டுக்கு தானே போட்டிருக்கோம். அப்போ பேரட் வந்து இப்படி முன்னாடி போதா பின்னாடி வருது. அப்போ டிஸ்டன்ஸ் வந்து எப்படி கவர் பண்ணுறதா டுவர்ட்ஸ் த சவுத். அதனால தான் அங்கே வந்து மைனஸ் 150 வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம். டி டேஷில் சப்ஸ்டியூட் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த டைம் டி டேஷ். ஓகே, 10 செகண்ட்ஸ். ஒரு வேளை நீங்கள் வந்து மைனஸ் சைன் போடல அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் இது கொஞ்சம் லக்கி சிச்சுவேஷன், அதனால் -10 வந்து நம்ம இங்கே நெகட்டிவ் தப்பு பண்ணியிருக்கோம்னு தெரிஞ்சிருக்கும். பட் சிச்சுவேஷன் வந்து நீங்கள் போடும்போது நெகட்டிவில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து நெகட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மைனஸ் வந்து கரெக்டாக ஸ்பெசிஃபை பண்ணி போட்டால் தான் சால்வ் பண்ணும்போது கரெக்டாக வரும். ஓகே, இது வரைக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கக்கூடாது. ஓகே, இதோட வந்து நம்ம வந்து நீட்டுக்கு தேவையான எல்லா கொஷின்ஸுமே 2000 வரைக்கும் எல்லாமே பார்த்தாச்சு. லெஃப்ட் ஓவர் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து அதில் ஒரு 3 கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அந்த கொஷின்ஸ் பார்த்ததோட இந்த சாப்டர் வந்து இட் கெட்ஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஷின். இது லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்து கேட்டிருந்தது. த டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் 2 moving particles makes an angle 30 degree and 45 degree with the x-axis in the figure. The ratio of their respective velocity, அதோட velocity என்னன்னு கேட்குறாங்க. நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் கொடுத்துட்டு மோர் த ஸ்டீப்பர் த லைன். ஓகே, ஒய் ஆக்சஸ்க்கு பக்கத்தில் போக போக நம்மளோட வெலாசிட்டி வந்து கிரேட்டராக இருக்கணும் when compared to the line that is closer to the x axis. அப்போ வந்து இதை நம்ம பார்க்கும்போதே நம்மளுக்கு வந்து தெரியுது. இதில் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட் சாப்டரில் பார்க்கும்போது நம்ம இந்த மாதிரி பேட்டர்ன் நிறையா படிக்கலன்னு தோணும். ஸோ இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் ஃபிசிக்ஸில் நிறையா சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம்னால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். ஓகே, கஷ்டமாக கேட்குற மாதிரி லாஸ்ட் இயர்லாம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும். தட்ஸ் நாட் த கேஸ். இதே மாதிரி நிறைய சம் சால்வ் பண்ணுவோம். இந்த ட்ரிக் எல்லாமே வில் கெட் யூஸ் டு இட். ஓகே, சரி தானே. டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆப்வியஸாக பார்க்கும்போது லெட்ஸே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க த ரேஷியோ ஆஃப் த ரெஸ்பெக்டிவ் வெலாசிட்டிஸ். அப்போ ஃபர்ஸ்ட் ஒனுக்கும் செகண்ட் ஒனுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஓகே, the displacement time graph of 2 moving particle making an angle 30 degree and 45 degree. 30 டிகிரியோட வெலாசிட்டி வந்து v1 வச்சுக்குவோம், 45 டிகிரியோட வெலாசிட்டி வந்து v2 நம்ம சும்மா ரேண்டமாக கன்சிடர் பண்ண போகிறோம். அப்போ v1ங்கிற வெலாசிட்டி வந்து 30 டிகிரினா இது வந்து v1 v2. ஓகே, பார்க்கும்போதே v1 v2 இப்படி தான் மேட்ச் பண்ணணும். யூல் ஹேவ் டு பி கேர்ஃபுல். அப்போ v1 v2ன்னு மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா velocity of the v1 வந்து ஆப்வியஸாக இட் இஸ் லெஸ் when compared to v2. பார்க்கும்போதே தெரியுது v2ஓட வெலாசிட்டி தான் கிரேட்டராக இருக்கணும் when compared to v1. ஆப்ஷனை பார்த்தோம் அப்படின்னா 1:√3. v2ஓட வெலாசிட்டி வந்து கிரேட்டராக இல்லையா, கம்மியாக இருக்குது. √3னா 1.732. ஓகே, அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வராது. ரெண்டாவது √3:1 வர மாதிரி தெரியுது. மூணாவது ரெண்டுமே ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே கிடையாது. ஃபோர்த்து ஒன் வந்து ஃபர்ஸ்ட் ஒன் குட்டியாகவும் ரெண்டாவது பெருசாக. அப்போ பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கு வந்து ஆன்சராக வரணும். லெட்ஸ் சே சால்வ் பண்ணி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு வெலாசிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்னா அந்த பாயிண்ட்டில் உள்ள ஸ்லோப் என்னங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அப்படின்னா இல் கெட் த வெலாசிட்டி, ரைட். அப்போ அந்த பாயிண்ட்டில் உள்ள ஸ்லோப்பை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். இது நம்ம பின்னாடி பார்க்க போகிற ஒரு கான்செப்ட்டு, இருந்தாலும் முன்னாடியே அதை பற்றி சொல்லிடலாம். ஓகே, நம்மளுக்கு வந்து ஒரு கிராஃப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து இந்த லைனோட ஸ்லோப் வந்து நான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸ்லோப் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், ஸ்லோப் இஸ் ஈக்குவல் டு del y, சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸ். ஓகே, சேஞ்ச் இன் y டிவைடட் பை சேஞ்ச் இன் எக்ஸுங்கிற போது y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இப்போ சேஞ்ச் இன் yங்கிறது y ஆக்சிஸில் அது கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து 0 தானே, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த y ஆக்சிஸில் அது கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து y, x ஆக்சிஸில் அது கவர் பண்ணியிருக்க டிஸ்டன்ஸ் வந்து x. அப்போ y/x. ஓகே, அப்போ இனிஷியல் பாயிண்ட் வந்து 0 இருந்துச்சு அப்படின்னா இதை y ஆக்சிஸில் வந்து 2, x ஆக்சிஸில் வந்து 2, y ஆக்சிஸில் 2னா அப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம்ல, அதே மாதிரி y/x.
ஓகே. இனிஷியல் பாயிண்ட் வந்து 0,0. அப்போ y/xன்னு வந்துருந்துச்சு அப்படின்னா இந்த சிச்சுவேஷனில் y/x வந்து எப்படி நம்ம sin cos tangent theta வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே tangent theta வந்து யூஸ் பண்ணோன்னா ஆப்போசிட் டிவைடட் பை adjacent வந்து வரும். ஓகே. ஆப்போசிட்டுங்கிறது y, adjacent வந்து x. அப்போ ஆப்போசிட் டிவைடட் பை adjacent வந்து எதுக்கு sin cos tan மூணில் எதில் மேட்ச் ஆகும் அப்படின்னா tangent theta தான் மேட்ச் ஆகும். ஓகே. சரி, நெக்ஸ்ட் சாப்டர் இந்த தியரி ஃபுல்லாமே பார்ப்போம். இப்போதைக்கு இது தெரிஞ்சிருக்கணும். மேக்ஸில் வந்து 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இதான் நம்ம படிச்சிருந்துருப்போம். ஆப்போசிட் பை adjacent வந்து 7th 10th வரைக்கும் இந்த இது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ஒன்று தான். அப்போ ஸ்லோப்புக்கு வந்து இன்னொரு ஒரு இது வந்து என்னன்னா ஆப்போசிட் பை adjacent. அதனால் நம்ம எடுக்கிறோம் ரேஷியோஸ். அப்போ அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? tangent thetaக்கு வந்து ஈக்குவலாக இருந்திருக்கணும். அப்போ ஸ்லோப்புக்கு வந்து நம்ம எப்படி நம்ம கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னா tangent theta. ஓகே. அப்போ tangent theta வந்து இங்கே வந்து 30 டிகிரிக்கு ஒரு tangent thetaவும் 45 டிகிரிக்கு ஒரு tangent thetaவும் எடுத்தோன்னா we'll get the answer. ஓகே. அப்போ வந்து tangent 30 டிகிரிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு 30க்கும் 45 இதுக்கு தான் நாங்கள் கொடுத்துருந்துருக்காங்க. அப்போ v1/v2 வந்து போடுறோம் அப்படின்னா v1 divided by v2 that is equal to tangent 30 degree. Tangent 30 degree is 1 divided by √3. ஓகே. அப்படியே நம்ம படிப்போம் 0 1/√3 1 √3 இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கும். அப்போ இங்கே வந்து 30 டிகிரிக்கு வந்து செகண்ட் வருது. அப்போ 1 divided by √3 divided by 45 டிகிரிக்கு வந்து 1. ஸோ நம்ம பார்த்த மாதிரியே ஆன்சர் வந்து 26ஓட ஆன்சர் வந்து இட் இஸ் ஆப்ஷன் 1. இதில் எதுவும் டவுட் இருந்திருக்கக்கூடாது. ஐ திங்க் யூ ஷுட் பி கிளியர் வித் திஸ் சம். ஓகே. சரி, இந்த tangent theta அப்படியே எடுத்தோங்கிறது நெக்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்த்து இருந்திருப்போம். அந்த லாஜிக் வந்து திருப்பி யூஸ் ஆகிறதான். ஆனால் வந்து ஒன்று தெரிஞ்சிருக்கணும், v2 இஸ் கிரேட்டர் தென் v1. அந்த ஸ்லோப் வந்து ஸ்டீப்பராக இருந்துச்சுன்னா அதோட வெலாசிட்டி தான் ஜாஸ்திங்கிறது நம்ம ஃபஸ்ட்லேருந்தே சொல்லிட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த லாஜிக் வந்து ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும். லெட்ஸ் மூவ் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து த ரேஷியோ ஆஃப் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை எ ஃப்ரீலி ஃபாலிங் பாடி இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த்து செகண்ட். இதில் வந்து ரொம்ப தெளிவாக எப்படி கொடுத்துருக்கோன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் செகண்ட் அந்த இன்டர்வலில் ஃபர்ஸ்ட் செகண்ட்னா 0 to 1, செகண்ட்னா 1 to 2, தேர்ட் செகண்ட்னா 2 to 3. இதுக்கு தான் நம்ம ஒரு ஃபார்முலா வந்து படிச்சு வச்சுருக்கோம்ல, S = U ½ G 2n - 1. ஓகே. அந்த இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். இங்கே ஜிக்கு வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நெகட்டிவ் சைன் ஏற்கனவே ஆட் பண்ணிட்டோம். அப்போ அதனால் ஜிக்கு வந்து +10 இந்த ஒரு இடத்துல மட்டும் நம்மளால் சப்ஸ்டிட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரைட்டாக அப்படியே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒவ்வொரு செகண்டுக்கு என்ன வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி ரேஷியோஸ் எடுத்தோன்னா will get the answer. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒனுக்கு வந்து போட்டோன்னா S = இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. அப்போ இனிஷியல் வந்து பிரச்சனை இல்லை, U வந்து 0. அப்போ -½ G 2n - 1. ஓகே. டிஸ்டன்ஸ் வந்து டவுன்வர்டில் கவர் ஆகுது, நெகட்டிவ் சைன் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ -½ ஜிக்கு வந்து அவங்க எதுவுமே கொடுக்கல, ரேஷியோஸ் வந்து ஜி வந்து எப்படியும் கேன்சல் தான் ஆகும். ஸோ அப்படியே ஜினே வச்சுக்குவோம். 2n - 1 2 × n வந்து ஃபர்ஸ்ட் செகண்டுக்கு வந்து 1 - 1. அப்போ 2 - 1 that is equal to -½ G. இது வந்து புரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட் செகண்டில் போகிறது. அப்போ S2 வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும்? -½ G 2 - 1 மாதிரியே. இப்போ வந்து 2n வந்து 2 × 2 வந்து 4, ரைட்? அப்போ வந்து 4 - 1 ஓகே 4 - 1 வந்து எனக்கு வந்து 3. அப்போ வந்து எனக்கு என்ன வந்திருக்குன்னா -½ G × 3. இதே மாதிரி S3 and S4 வந்து போட்டோம் அப்படின்னா ஓகே அப்படி போடுறேன் -½ G 2n 3 to 6 கரெக்டு தானே தேர்ட் செகண்ட். அப்போ 6 - 1 is 5. அப்போ வந்து 6 - 1 that is equal to -½ G × 5. இதுவே போதும்னு நினைக்கிறேன். 1:3:5. இப்போ 1:3:5:7. ஸோ ஆப்ஷன் 4 தான் வந்து இங்கே வந்து எனக்கு வந்து என்னென்னா ஆன்சர். இப்போ ரேஷியோஸ் தானே எடுக்கணும். அப்போ ரேஷியோஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இதை வந்து டிவைட் அதே மாதிரி S4க்கு போட்டிருக்கணும். போட்டோன்னா என்ன நம்மளுக்கு வந்துருக்கணும் -½ G -½ G -½ G வந்து கேன்சல். தென் I'll be left with just this term 1:3:5. அடுத்தது போட்டோம் அப்படின்னா 4 தானே. அப்போ 8 - 1 7 வந்து வந்துருக்கணும். அப்போ 1:3:5:7. ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா இட் இஸ் ஆப்ஷன் 4. இந்த சம் வந்து புரிஞ்சிருக்கணும், ஈஸியாகவும் இருந்திருக்கணும். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் சம். ஓகே. ஐ திங்க் இதுதான் ஃபைனல் சம் இது வரைக்கும் கேட்டதில் 2000லேருந்து. A vehicle travels half the distance with the speed v and remaining distance with the speed 2v, its average speed. நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்த்துருந்தோம்ல அதே பேட்டர்ன்ஸும் அப்படியே வந்து கேட்டிருந்துருக்காங்க. NEET 2023 வந்து கேட்டது. ஓகே. அப்போ இந்த சம் வந்து நம்ம வந்து எப்படி சால்வ் பண்ணலாம்? அப்படியே கொடுத்துருக்க சம்மை வந்து அப்படியே டயக்ராமாக மாத்திரம் அப்படியே ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டிட் பண்ணால் will get the answer. இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீட்னா டைம் வந்து அதே டைமில் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு
ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து a vehicle travels half of the distance. ஃபர்ஸ்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ட்ராவல் பண்ண போகுதுன்னா d/2ங்கிற டிஸ்டன்ஸை வந்து half of the distance with the speed v. ஓகே, the remaining distance வந்து ரிமைனிங் டிஸ்டன்ஸ் என்னது ஃபர்ஸ்ட் ஹாஃப்னா அப்போ செகண்ட் ஹாஃப், அடுத்த ஹாஃப் வந்து என்ன வந்திருக்கணும், அது வந்து ஒரு d/2. இதுக்கு தேவையான வெலாசிட்டி வந்து எவ்வளோனா 2vல வந்து ட்ராவல் ஆகிருக்கு. இட்ஸ் ஆவரேஜ் ஸ்பீடு. ஆவரேஜ் ஸ்பீட்னா இந்த மொத்தத்துக்கும் லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு வந்து அது எடுத்துக்க போகிற டைம் வந்து t1 அப்படின்னா ரெண்டாவதுக்கு அது எடுத்துக்க போகிற டைம் வந்து t2. ஆவரேஜ் ஸ்பீடுங்கிறது மொத்தமாக ஒரே ஸ்பீடில் போயிருந்துருக்கணும், அதே டைம் எடுத்துருக்கணும். ஓகே, இந்த எஸ்கலேட்டர் சம்மும் அதில் வந்து எஸ்கலேட்டர் சம்மில் வெலாசிட்டி வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, இந்த சிச்சுவேஷனில் ரெண்டுமே க்யூமுலேட்டிவாக இருக்க போகுது. இங்கே வந்து மொத்தமாக அதே நேரத்தில் எந்த ஸ்பீடில் போயிருக்கணும், தட் இஸ் மை ஆவரேஜ் ஸ்பீட். அப்போ ஆவரேஜ் ஸ்பீட் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், டோட்டல் டைம் டேக்கன் வந்து சேமாக இருந்திருக்கணும். அப்போ t is equal to t1 plus t2. ஓகே, அப்போ t is equal to t1 plus t2ல வந்து டைம் டேக்கன் t1க்கு வந்து நம்ம வந்து என்ன சப்ஸ்டியூட் பண்ண முடியும் அப்படின்னா velocity is equal to distance by time. அப்போ வந்து time is equal to time is equal to distance by velocityன்னு வந்திருக்கும். அப்போ இங்கே டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மேலே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன வந்திருக்கணும்னா you should have d/2 வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்குன்னா v ப்ளஸ் மேலே உள்ள வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், டிஸ்டன்ஸ் வந்து d/2, அதோட வெலாசிட்டி வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா v/2v. அப்போ இந்த சைடு உள்ள டோட்டல் டைம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கணும், டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து இட் இஸ் d, இதோட வெலாசிட்டி v என்னங்கிறதா v' தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது வரைக்கும் எந்த டவுட்டுமே இருந்துருக்கூடாது. இது ஜஸ்ட்டு சால்வ் பண்ணோன்னா வில் கெட் த ஆன்சர். ஓகே, டோட்டல் டிஸ்டன்ஸ்னால நம்ம வந்து டோட்டலாக அந்த டிஸ்டன்ஸை என்ன டயத்தில் கவர் பண்ண போகிறோங்கிறது தான் டோட்டல் டைம் t. அதுக்கு தான் v' வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இப்போ v' வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஜஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி சால்வ் பண்ணால் வில் கெட் த ஆன்சர். ஃபஸ்ட்டு d/2 காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுக்கும்போது d எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஜஸ்ட் ஹாஃப் மட்டும் வில் பி லெஃப்ட் வித் 1/2. அப்போ அந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா யூல் ஹேவ் 1 divided by v' தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 வந்து வெளியில் வந்துடும். 1/2 வந்து வெளில வந்துருச்சுன்னா உள்ளே வந்து 1/v ப்ளஸ் 1 divided by 2v மட்டும்தான் இருக்கும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு கீழே மல்டிப்ளை பண்ணோன்னா வில் கெட் த v'. விஏ நம்ம காமனாக வெளில எடுத்துடலாம்ல, ஜஸ்ட் விஏ காமனாக வெளில எடுத்துட்டா இட் வில் பிகம் மச் மோர் ஈஸியர். அப்போ வந்து இங்கே வந்து 1/1 தான் இருக்க போகுது, இங்கே 1/2 தான் இருக்க போகுது. 2v வந்து காமனாக 2vயை வந்து காமனாக வெளில எடுத்துட வேண்டியதான். அப்போ 2vயை காமனாக வெளில எடுத்துகிட்டு 1 + 1/2 வந்து 3/2க்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஐ ஹேவ் 1 divided by v' தட் இஸ் ஈக்குவல் டு 1 divided by 2v. இது வந்து 1 + 1/2 வந்து என்னென்னா 3/2. ஓகே, அப்போ v' இஸ் ஈக்குவல் டு எனக்கு எதுக்கு ஈக்குவலாக வந்துருக்கணும் அப்படின்னா v' இஸ் ஈக்குவல் டு 4 வந்து மேலே வந்துடும், ஃப்ளிப் பண்ண வேண்டியதான். அப்போ 4/3v. v' இஸ் ஈக்குவல் டு 4/3v. அப்போ இதோட ஆன்சர் வந்து என்ன வந்திருக்கும் அப்படின்னா இட் இஸ் ஆப்ஷன் 3. இந்த கொஷின் ஈஸியான சம் தான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரியே போட்டுற வேண்டியதான். ஓகே, இப்போ நம்ம PYQ எல்லாமே தெளிவாக இருந்திருந்தோம் அப்படின்னா லாஸ்ட் 3 இயர்ஸில் எந்த கொஷின் கேட்டிருந்தாலுமே நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ PYQவோட ஃபவுண்டேஷன் வந்து நல்லா தெளிவாக வந்து இது வந்து ஃபுல்லாக நம்ம வந்து என்னென்ன பேட்டர்னில் கேட்குறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு மேலே சின்னதாக நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் படிக்கும்போது சின்ன நியூ கான்செப்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவோம். அதுவும் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் வந்து எல்லா சம்ஸுமே எந்த பிரச்சனை இல்லாமல் எழுத முடியும். ஜஸ்ட் நீங்கள் டைமிங்கும் இந்த சால்விங் ஸ்பீடை மட்டும் ரெடி பண்ணிட்டோன்னா ரிமைனிங் எவ்ரிதிங் இஸ் இனஃப், நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, வித் திஸ் நம்மளுக்கு வந்து மோஷன் ஸ்ட்ரைட் லைனில் உள்ள தியரி பார்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதே மாதிரி என்னென்ன சம்ஸ் வந்து எப்படி பேட்டர்னில் கேட்குறாங்க எல்லாமே பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மோஷன் பிளைனில் உள்ள கான்செப்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் இதில் வந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பை.